இது ஃப்ரண்ட்டு. ஏத்தாப்படி பயங்கரமாக இதெல்லாம் ஓடிட்டுருக்கு பாட்டெல்லாம். ஏத்தாப்படி என்ன கோயில்னு தெரியல, தெலுங்குல எழுதியிருக்கு. ஸ்ரீ சபரிமலையா, ஸ்ரீ குஞ்சீஸ்வரா. அது வெல் மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் யுனெஸ்கோ ஈஸியாக வாங்கலாம். ஒவ்வொரு சிற்பமும் அப்படியே அடிச்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. என்ன அழகாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சிற்பம் பாருங்கள். இந்த விலை தான் ஒரு ஜான் தான். ஒரு சிற்பம் வந்து ஒரு ஜான் தான் வருது. கரெக்டாக ஒரு ஜான். அந்த காலத்தில் அடித்த புதுசில் எப்படி வந்துருக்கும். நல்ல வேலை நான் பார்த்துட்டேன், இல்லாட்டி இந்த கோயிலை மிஸ் பண்ணியிருப்பேன். ராமர் கோயில் தான் நினைக்கிறேன். சிற்பம் ராம பாட்டு தான் ஓடிட்டே இருக்கு. கொடிமரம் 1356 இயர் சிலசாசன முழு 1356 இயர்ஸ் ஓல்டு. ஃபுல்லாக தெலுங்கில் தான் இருக்குது கல்வெட்டெல்லாம். இதுலேயும் விஷ்ணு சக்கரம், இந்த சங்கு சக்கரம் வந்துடுது, நாமம் பெருமாள் நாமம் வந்துடுது. அப்பா நல்ல வேளை மிஸ் பண்ணாமல் வந்துட்டேன். மாண்டத்தின் உச்சம். எவ்வளோ டிசைன்ஸ் பாரு. வாயில் கடிகாலம் போட்டு அதை கையில் பிடிச்சிருக்கு. உட்டு மாதிரி இருக்குது, எல்லாம் மரம் கிடையாது. இது தாமரை கையில் பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையில் தத்ரூபமாக இருக்குது சிற்பம்லாம். கருடாழ்வார் சன்னதி. இப்போவும் பெருமாளுக்கு எதிர்த்தாப்படி கருடாழ்வார் இருப்பார். அப்போ பெருமாள் சன்னதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் அதில் நரசிம்மர், இந்த ஹோல் நரசிம்மர். நல்ல வேளை மிஸ் பண்ணியிருப்பேனே. மாரளிக்கு நல்லா நிறைய பூஜை ஓடிட்டுருக்கு. இதை பாருங்கள், பிச்சு பின்னி பெடல் எடுத்துருக்காங்க. உள்ள கேமரா அலவுட் இல்லை போல் இருக்கு. அதனால் கோயிலை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நான் எடுத்து நிப்பாட்டிடுறேன். இதுதான் ஆச்சரியம். எவ்வளோ பெரிய கேப்பு, ஒரு கை நீளத்துக்கு பல்லு. பெரிய அதிசயம். ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரி சுவாமி. கருடாழ்வார் புறப்பாடுக்கு ரெடியாக இருக்கார். ஆச்சரியமாக இருக்கு. 1356 இயர் ஓல்டு. இந்த கோயிலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கப்பா, வருத்தப்படுவீங்க வாழ்க்கையில்.